ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வீட்லேயே ஐஸ்கிரீம் பண்ணணும்னா இந்த மாதிரி ஐஸ்கிரீம் மிக்ஸ் எல்லா கடையிலுமே கிடைக்கும், வாங்கிக்கோங்க. நான் கோயம்புத்தூர் காதிபவன் இருந்து வாங்கிட்டு வந்தேங்க. பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 100 கிராமுக்கு 1/2 லிட்டர் பாலை நல்லா பாருங்கள் கொதிக்க வச்சுட்ருக்கேன். இந்த மாதிரி கொதிக்க வச்சு இறக்கி வச்சிடணும். சரிங்களா? கொதிக்க வைத்து இறக்கி வச்சுட்டு இதில் வந்து இந்த பவுடரை வந்து போட்டுடணும். போட்டு கொஞ்சம் நேரம் சூடு கொஞ்சம் கம்மியானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பார்க்காம விட்டிங்கன்னா அப்படி பொங்கிடும். கரெக்டாக பார்த்துக்கணும். கொதிக்க வச்சு இதுக்கப்புறம் இந்த பவுடரை நீங்கள் உள்ளே கொட்டி அதை வந்து கொஞ்சம் ஆற வச்சு மிக்சியில் போட்டு ஒரு 2 நிமிஷம் அடித்து அப்படியே ஒரு சில்வர் பாத்திரமா ஒரு நிமிஷம் ஆமாம் ஒரு அலுமினிய பாத்திரத்தில் ஊற்றி ஃப்ரிட்ஜரில் நல்லா கூலிங் வர மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னா ஐஸ்கிரீம் ரெடி ஆயிரும். அப்படியே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கொதிக்க வச்ச பாலில் வந்துட்டு இந்த மிக்ஸை கொட்டிகிட்டு இருக்குங்க. என்ன கட்டியாக இருக்குது, ஐயோ விட மாட்டேங்குது. வந்து பார்த்திங்கன்னா பாதாம் தான் ரெடி பண்ணிட்டுருக்கேன். உள்ளே கொட்டிட்டேன். கொட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து மிக்சியில் போட்டு அடிக்கணும். கொதிக்க அடிச்சோன்னா அவ்வளோதான். தெரிச்சதுன்னா மூஞ்சியில் தெரிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ஆறட்டும், கலக்கி விட்டுருவோம். வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போட்டோம்னா அது கட்டியாக இருக்குல்ல, கொஞ்சம் கலக்கி விட்டுருவோம். பார்த்திங்கன்னா ஒரு பாதாமோட ஃப்ளேவர் வந்து பாலில் வந்து நல்லா இறங்கிடுச்சு. தண்ணியே கலக்காத பால் 1/2 லிட்டர் மொத்தமாக ஊற்றிருந்தேன். நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாலை வந்து கொதிக்க வைக்கிற பக்கத்தில் இருந்து பத்திரமா பார்த்துக்குங்க, இல்லைனா பால் இந்த மாதிரி பொங்கிடும். கொஞ்ச நேரம் ஆற விட்டு ஃபுல்லாக மிக்சியில் போட்டு நல்லா அடித்தோம்னா தான் மிக்ஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுருந்த பால் குண்டா பற்றி போச்சு. எங்கள் அம்மா வந்து பார்த்துச்சுன்னா அவ்வளோதான், பாலை பற்ற வச்சுட்டியேடான்னு சொல்லி என்னை திட்டும். அதனால் இதை நம்ம வாஷ் பண்ணி வைக்க போகிறோம். பால் ஏன் பற்றி இருக்குன்னு தெரில, ஒரு வேளை ஹீட் அதிகமாக வச்சுட்டேனான்னு தெரில. மக்களே தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது சுட இருந்ததை லைட்டாக கொஞ்சம் ஆறினோன்னா அப்படியே மிக்சியில் போட்டு அரைக்க போகிறேன். சிறப்பான சம்பவம் ஆயிடுச்சு. லைட்டாக மிக்சி சுவிட்ச் அட்பட்டோட மொத்தமாக தெரிச்சிருச்சு. எப்படிலாம் மிக்சியில் அரைக்கிறது, பெரிய ஜாரில் போட்டு அரைச்சிப்போம். மிக்சியில் அடித்ததுக்கப்புறம் இந்த ஐஸ்கிரீம் மிக்ஸை நம்ம ஒரு பாத்திரத்தில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வைக்க சொன்னாங்க. இப்போவே கட்டியாயிரும் போல இருக்குது. ஓகே, இங்கே என்ன பண்ண போகிறேன்னா இப்படியே கொண்டு போய் மூடி வைக்கக்கூடாது, இருந்தாலும் சும்மா இங்கேருந்து மூடி எடுத்துகிட்டு போகிறேன். ஃப்ரிட்ஜ் நல்லா கூலிங்காக இருக்கணும். ஆல்ரெடி ஐஸ் இருக்குது, அதுக்குள்ளே